கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ச்சியாக உங்கள் மத்தியிலே பேசுவதிலே கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் பவுலுடைய ஜெபத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களுக்காக பவுல் சபைக்கு ஜெபிக்கிறார். அது என்ன? தேவனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனும் மகிமையின் பிதாவே உம்மை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவு அளிக்கிறாவே தர வேண்டும். முதலாவது. இரண்டாவது, தேவன் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாகி இருக்கிற நம்பிக்கை, அதாவது அழைப்பை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். இதை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். எபேசியர் 1:17 நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது இலவசமாய் பாவ மன்னிப்பு என்று சொன்னேன், இலவச பரிசுத்தம் என்று சொன்னேன், இலவசமாய் தேவனுடைய பிள்ளை என்று நான் சொன்னேன். நமக்கு இலவசம்தான், ஆனால் அது சீப் அல்ல. அதற்காக தேவன் செய்த கிரயத்தை பேசினேன். அது மாத்திரமல்ல, இன்று நாமே இந்த நீதிமானுடைய ஆசீர்வாதத்தை குறித்து இந்த நீதி இலவசமாக வந்ததுன்னு நாம் பார்த்தோம். அதைத்தான் ரோமர் 9:30 பார்த்தோம். நீதியை தேடாத புறஜாதியா நீதி அடைந்தார்கள், அது விசுவாசத்தால் ஆகும் நேரி. நீதியை தேடின இஸ்ரவேலர்களோ அதை அடையவில்லை. ஏனென்றால் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே அதை தேடினபடினால் அடையாமல் போனார்கள், இடறுகிறார்கள் என்று நாம் பார்த்தோம். ஆகையினாலே இந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்குதானே மிக முக்கியமான சில ஆசீர்வாதங்களையும் அதிகாரங்களையும் உரிமைகளையும் ஸ்லாக்கியங்களையும் நான் உங்களுக்கு சொல்வதிலே கடமைப்பட்டிருக்கிறேன். அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீதிமான் ஆகிறபடினாலே நமக்கு இருக்கிறதான ஆசீர்வாதம், தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு தெரியும். மார்க்கு 16:17 ஆண்டவர் சொன்னார், விசுவாசிக்க நடக்க அடையாளம். அப்போ விசுவாசிக்கிற மனிதனுக்கே சொன்னார், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், வியாதிஸ்தர் மேலே கைகளை வைப்பார்கள், அப்பொழுது சுகமாவார்கள். ஆகையினாலே ஆனால் நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகள் ஆகும் பொழுது நமக்கு இருக்கிற அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:19 ஆண்டவர் சொல்கிறார், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. என்ன அருமையான வார்த்தை! அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் சொல்லுகிறார் 10:22 சொல்லுகிறார், சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, சகலமும் பிதாவினால் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அவர் இருக்கிற அதிகாரத்தை நமக்கு சொல்லுகிறார். என்ன? சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். சங்கீதம் 91 சங்கீதத்திலே இப்படி சொல்லப்பட்டத தாவீதுடைய தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டதான காரியங்கள் இயேசு கிறிஸ்து மூலமாய் அங்கே நிறைவேறுவதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 91 என்ன சொல்லுகிறான்? உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். சொல்லிட்டு என்ன சொல்றாரு? உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். பாருங்க, சொல்லிட்டு சொல்றாரு 13 சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பு மேலும் நீ நடந்து நீ மிதித்து. அப்படியான சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பு மேலும், அது சர்ப்பங்களையும் தேள்களையும், அதனுடைய சந்தனங்கள், அவருடைய ஐடியாக்கள், அன்றைக்கு ஒரு வஞ்சகம், ஒரு சூது, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நடுநிலையோடு தேவ ஆவியான உதவியை கொண்டு அந்த வசனத்தை படித்தீர்கள் என்றால் இந்த சர்ப்பனையான வஞ்சகமான சூதான கபடான எல்லா போதனைகளிலிருந்தும் தந்திரங்களிலிருந்தும் நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். அதான் சர்ப்பங்கள். சர்ப்பம் பிசாசு சர்ப்பத்தின் ரூபத்திலே ஏவாளை தவறான வெளிப்பாடு கொடுத்து வஞ்சித்ததை நாம் பார்த்தோம். அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ என்ன சொல்கிறார்? சிங்கத்தின் மேலும் விரியம்பாம்பு மேலும் நீ நடந்து நீ நடப்பா, பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவா. நீ நடப்பா, நீ மிதித்து போடுவா. இது 91 சங்கீதத்தில் சொல்லுகிறார். ஆனால் இந்த காரியங்கள் தாவீதுக்கு இந்த அனுபவங்கள் கிடையாது. ஏனென்றால் அந்த பிசாசின் தலை கல்வாரி சிலுவையிலே தான் அது நிறைவேறியது, நசுக்கப்பட்டது. பிசாசின் தலை நசுக்கப்பட்டபடினாலே இயேசு கிறிஸ்து எல்லா வல்லமைகளையும் மேற்கொண்டு முறியடித்தபடியினாலே அவருக்கு பின்பு இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணம் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு வாழ்கிற நமக்கு இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு சொந்தமாகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதைத்தான் இன்னொரு வசனத்தை கூட நான் சொல்லுகிறேன் பாருங்கள். சங்கீத புத்தகம் 8 தாவீது தீர்க்க தரிசனமாய் அநேக காரியங்களை சொல்கிறார். அதில் ஒரு காரியம் என்ன சொல்லுகிறார்? சங்கீதம் 8:1-2 வாசிக்கிறேன். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது. உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். உம்முடைய நாமம் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது.
உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்து சொல்லிட்டு என்ன பண்ணார் பாருங்க. 2வது வசனம் 8:2, சங்கீதம் 8:2. பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்கள் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினேன். பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட. பகைஞன் யார்? நம்முடைய பிசாசானவன். பழிகாரன் யார்? அவன் வாழ்க்கையிலே யாரை விழுங்கலாம், யாரை அழிக்கலாம் என்று சுற்றி திரிக்கிற பொல்லாத வஞ்சிக்கிற சக்திகள். யாரு குடும்பத்தை கெடுக்கலாம், யார் குடும்பத்திலே சமாதானத்தை குலைக்கலாம். அருமையான தேவனுடைய ஜனமே, பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட வேண்டும். அவனுடைய வல்லமைகளை அடக்கி போட வேண்டும் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் எதிராளிகள் அந்த வல்லமைகள் செயல்படக்கூடாது. எதிராளியாகி பிசாசின் வல்லமைகள், குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள், குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு பரலோகத்தை போல இருக்க வேண்டும். குடும்பத்தில் ஒரு பிரிவினை சக்திகள், கசப்பின் சக்திகள், வெறுப்பின் சக்திகள், அல்லது பிரிவினை சக்திகள், வேறு என்று தரித்திர சக்திகள், இதெல்லாம் பிசாசின் வஞ்சகம், சூது. அருமையானவர்களே, அது மறைமுகமாக வரக்கூடியதான சக்திகள். அது உங்கள் வாழ்க்கையிலே செயல்படாமல் அதை அடக்கி போட தேவன் நம்முடைய வாயிலே குழந்தைகள், நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் தேவனுடைய பிள்ளைகள் அல்லது பாலகர்கள், புத்திரர்கள், குமாரர்கள், நம்முடைய வாயினாலே பலன் உண்டு பண்ணினேன். அவன் பலன் எங்கே இருக்குது? நம்முடைய சரீரத்தில் இல்லை. சரீர பலத்தை வச்சு எதுவும் பண்ணுறதில்லை. ஆனால் சொன்னார், சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்போ இந்த விசுவாசிகளை இயேசுவை விசுவாசிக்கும் போது, தேவனுடைய பிள்ளையாகும் போது நமக்கு கிடைச்ச பாக்கியம். நாம் பிசாசின் அடிமைத்தனத்தில் இருந்தோம். தேவன் நம்ம விலை கொடுத்து வாங்கினார். விலை கொடுத்து வாங்குறது மாத்திரமல்ல, உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைத்தார். உட்கார வைத்து அவருடைய வல்லமைகளை, ஆற்றலையும் நாம் பூமியிலே செயல்படுத்தத்தக்கதாக நாம் அதை உபயோகிக்கக்கூடியதான அந்த கிருபைகளை, அந்த அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, ஆகையினாலே அப்போ அந்த வல்லமைகள், எந்த வல்லமைகள்? சத்துருவின் வல்லமை, அதை மேற்கொள்ளக்கூடியதான ஆற்றல் வாயில் இருக்கிறது. ஒரு ராஜா பாருங்க, தன்னுடைய நாட்டுடைய பிரஜைகள், தன்னுடைய கட்டளை கொடுக்கிறார். எங்கே போய் அவருடைய வாயில பேசுகிறார். அவர் கட்டளையிடுகிறார். அவர் கட்டளையிட்ட உடனே, அவர் பேசின உடனே சேவைகள் நிறைவேற்றுகிறார்கள். ஆகையினாலே இப்பொழுது அந்த ராஜாவுடைய வாயிலே பலன் இருக்கிறது. அதுபோல தான் தேவாதி தேவன் நம்ம இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டபடியினாலே நாம் விசுவாசத்தினாலே இலவசமாக நீதிமானாக்கப்பட்டோம். அது மாத்திரமல்ல, நாம் இன்றைக்கு தேவன் நம்மை ராஜாக்களாக, ஆசாரியர்களாக வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. நாம் ராஜாக்கள். ஆகையினாலே நாம் அடிமைகள் அல்ல, நாம் குப்பைகள் அல்ல, நாம் தூசிகள் அல்ல. நமக்கு தாழ்வு மனப்பான்மை தேவையில்லை. அருமையான தேவனுடைய ஜனமே, ஆகிய நாம் ராஜாக்களாக இருக்கிறோம். தேவாதி தேவன் ராஜாவாகிறார். ஒரு பக்கம் அவர் தகப்பனாக இருக்கிறார், நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஒரு பக்கம் அவர் புருஷனாக இருக்கிறார், நாம் அவருடைய மனைவியாக இருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. ஒரு பக்கம் அவர் நண்பராக இருக்கிறார், நம்முடைய சிநேகிதராக இருக்கிறார். ஒரு பக்கம் அவர் சகோதரராக இருக்கிறார். இப்படி பல உறவுகளிலே தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். எல்லா உறவுகளையும் கர்த்தர் நம்மை உற்சாகப்படுத்தத்தக்கதாக, நம்மை பரவசப்படுத்தத்தக்கதாக வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகையினாலே அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே நமக்கு கிடைத்தது என்ன? ஒரு காரியத்தை நான் சொல்லட்டும். கொலோசியர் புஸ்தகம் வருகின்ற பொழுது, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கட்டும். கொலோசியர் 1, அதில் சொல்லுகிறார், இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி, பாருங்க, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி. இருளின் அதிகாரம், அதாவது இருள் என்பது பிசாசு, ஒளி யாரு? இயேசு. அப்படியானால் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி என்ன பண்ணாராம்? தன்னுடைய அன்பின் குமார் ராஜ்யத்தில் உட்படுத்தினவராக இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவாய் இது என்ன பண்ணார்? தன்னுடைய குமாரனை அனுப்பினார். குமாரன் மூலமாக அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற இடத்துல வாங்கன்னு சொன்னார். அவர்கிட்ட வரும்பொழுது ஒரு பாரத்தை மாற்றுகிறார், கவலைகளை மாற்றுகிறார், தரித்திரத்தை மாற்றுகிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், தரித்திராக இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். இந்த தரித்திரமாக இருந்தபடினாலே இயேசுட்ட வந்தீங்க. இந்த தரித்திரத்தை மாற்றுகிறார் பாக்கியவான். அழுகிறதுனால இயேசுட்ட வந்தீங்க, இனி அழ வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ பேர் இப்போ தான் கஷ்டம் வந்தால் தான் வருவாங்க, நல்லா இருக்கிறது வரதில்லை. அதனால் கஷ்டப்பட்டவங்க நீங்கள் வந்தீங்க, நான் கஷ்டத்தை மாற்றுறேன், அதுதான் பாக்கியவான். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. இப்போது தேவகிட்ட வந்தபடினால என்ன கிடைச்சிது? இருளின் ஆதிக்கம் அதிகாரத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கி இருக்கிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறதா இதை நம்ம உணர வேண்டும். நான் யாரு? நான் தேவனுடைய பிள்ளை, நான் நீதிமான். என்னை இருளின் ஆதிக்கத்திற்கு விடுதலை ஆக்கியிருக்கிறார் என்று விளங்கணும். வசனம் இப்படி சொல்கிறபடியினாலே அப்போ நம்ம இருளோடு எதிர்த்தனுக்கு வேண்டியதாக இருக்கிறது. அந்த இருளின் ஆதிக்கத்தில் விடுதலை ஆக்கியிருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் அறியும் பொழுது, நாம் அதை உறுதிப்படுத்தும் பொழுது, எனக்கு இருக்கிற உரிமைகளையும்
அதிகாரங்களின் நான் நிலைநாட்ட வேண்டும். அது எனக்கு என்ன உரிமை இருக்கிறது என்பதை நான் தேவனுடைய வார்த்தையிலிருந்து விளங்கினால் தான் அதை நிலைநாட்ட முடியும். எனக்கு எனக்கு என்ன சொத்து இருக்கிறது, சிலருக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொத்து இருக்குன்னு தெரியாது. ஒரு நாள் என்னுடைய பழைய கம்பெனிக்கு அங்கே சென்றிருந்தேன். அவருடைய அங்கே போ அந்த அந்த கம்பெனியில் அவருடைய கணவர் இறந்து விட்டார். அந்த மனைவிட்ட நான் கேட்டேன். அவங்கள்ட்ட சொன்னாங்க, எங்கள் ஐயா எவ்வளோ சொத்து வச்சுக்கிறாரு, அவர் எங்கெல்லாம் சொத்து வச்சுக்கிறாரு எனக்கு தெரியாது. அப்போ சொத்து எங்கே இருக்குன்னு தெரியாதனாலே அநாத சொத்து போல ஆயிடுச்சு. அதுபோல தான் அநேக தேவனுடைய பிள்ளைகள் தான் தேவனுடைய சுதந்திரவாளிகள், நாம் தேவனுக்கு சொத்துக்கு பங்காளி. தேவனுடைய வார்த்தையிலே வாக்குத்தத்த வடிவிலே எத்தனை ஆசீர்வாதங்கள் வைத்திருக்கிறார், என்னெல்லாம் வைத்திருக்கிறார் என்பது கண்டுபிடிக்கிறது இல்லை. எவ்வளவு ப்ராப்பர்ட்டி இருக்குது, எவ்வளவு அசட் இருக்கிறது, எவ்வளவு அனுபவிக்கலாம் என்று அறியாதபடியினாலே இந்த குறைவிலையும் தரித்திரத்திலையும் பிரச்சனையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய வார்த்தை மிக தெளிவாக இருக்கிறது. கொலோசியர் 1:12 என்ன சொல்லுகிறார்? ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவராக்கினவர். அப்போ நம்ம தகுதி நம்முடைய தகுதி இல்லைங்க. நம்ம என்ன பண்ணாலும் எந்த முயற்சி எடுத்தாலும் நாம் தகுதி அடைய முடியாது. அது இயேசுவை, அதாவது தேவன் நம்மை அழைத்ததுனாலே அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு கிடைக்கிற தகுதி கூட அது தேவன் கொடுத்த ஈவாக இருக்கிறது. தேவன் கொடுத்த அந்த தகுதி என்ன தகுதி? அவரே எனக்கு தகுதியாக்கி இருக்கிறார். எங்கள் தகுதி தேவனால் உண்டாகி இருக்கிறது. ஆகையினாலே இங்க என்ன வாசிக்கிறோம்? ஒளியில் உள்ள பரிசுத்த சுதந்திரம். அது யாரு? இருள் இருக்கிறவங்களுக்கு அல்ல, ஒளியில் உள்ள பரிசுத்தவாங்க. தேவன் ஒளியாக இருக்கிறார், தேவனுடைய வார்த்தை ஒளியாக இருக்கிறது. அவர்களுடைய பரலோகத்தில் ஒரு சுதந்திரம் மாத்திரம் இல்லை, அது உண்டு இந்த பூமியிலே. அதுதான் சொன்னார், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிக்கு வருகிறது. அப்போ ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள், யாக்கோபின் ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம், ஈசாக்கின் ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். இவர்களெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, தாவீதை பார்க்கிறோம், ஆடு பின்னால் அலைந்த மனிதனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம், சாலமோனுடைய ஆசீர்வாதத்தை ஐஸ்வர்யத்தை பார்க்கிறோம். அப்படியானால் பழைய ஏற்பாட்டு மக்கள் ஐஸ்வர்யமாக்கி இருக்கிறார். அப்போ நாம் இந்த நாளிலும் கூட நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறபடினாலே அதை விட நாம் நிலை மேலாக இருக்கிறது என்ன வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய உரிமைகள் நமக்கு கொடுக்கப்பட்ட ஸ்லாக்கியம், நாம் தேவ நீதிமான் கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? நாம் பிசாசு மேலே மிதிக்கிறவர்களாக, பிரச்சனைகளை மிதிக்கிறவர்களாக, அதை மேற்கொள்வர்களாக நாம் இருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. வேத வசனத்திலே எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே இப்படியாக வாசிக்கிறோம். எபேசியர் 5:30 கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? அதாவது நாம் ஆண்டோடு விசுவாசித்து அவர் குமாரனோடு ஐக்கியமாக இருப்பது அழைத்த தேவன். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவருடைய இணைகின்ற பொழுது 5:30 என்ன சொல்லுகிறார்? நாம் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களாயும், இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய சரீரத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவளாயும் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். எத்தனை ஆசீர்வாதமான காரியம்! நாம் இயேசுடைய மாம்சத்தில் ஒரு அவயவமாக இருக்கிறோம், அவர் சரீரத்தின் அவயவமாக இருக்கிறோம், அவர் எலும்பில் எலும்பாக இருக்கிறோம். அதாவது அதை ஆவிக்குரிய விதத்திலையும் வியாக்கியானம் பண்ணிக்கொள்ளலாம், எழுத்தின்படியும் எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நாம் தேவனோடு அதுக்கு மேலே ரொம்ப வியாக்கியானம். வசனம் என்ன சொல்லுகிறது? அவருடைய மாம்சத்துக்கும் வசனம், அவருடைய சரீரத்தின் அவயவமாக இருக்கிறேன், அவருடைய மாம்சத்துக்கும் எலும்புக்கும் உரியவராக இருக்கிறேன், கர்த்தரோடு சேர்ந்திருக்கிற அவரோட ஒரே ஆவியாக இருக்கிறோம். இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார், நமக்குள்ள உலாவுகிறார், அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஆகினால தேவனுடைய ஜனமே, நாம் தேவன் நீதிமான், தேவனுடைய பிள்ளை, இலவசமாக பெற்றுக்கிறோம், இலவசமாக நீதிமான். அப்படியானால் இங்கே என்ன நடக்கிறது என்றால், நாம் விளங்கிக் கொள்ளதான ஒரு காரியம், நாம் எல்லாவித சாத்தானுடைய வல்லமைகளையும் மேற்கொள்ளக்கூடதான அதிகாரத்தை, உரிமையை நாம் பெற்றிருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். 6 என்ன சொல்லுகிறார்? இந்த தேவன் ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச வசனம் தான், எல்லார் மேலும் எல்லாரோடும் எல்லாருக்குள்ள இருக்கிறார். இப்போ தேவன் மேல இருக்கிறார், அப்போ தேவன் எனக்குள்ள இருக்கிறார். இப்போ அதிகாரமும் கொடுத்திருக்கிறார், அதிகாரம் கொடுத்தவர் எனக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நல்ல விளைக்காங்க. ஆனால் தான் இந்த ஜெபம் வார ஆண்டவரே, வார ஆண்டவரே, இறங்க ஆண்டவரே, கெஞ்சிர ஆண்டவரே, அப்படி வாரு, அப்படி இல்லை. அருமையான தேவனுடைய ஜனமே, அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார், அதிகாரம் கொடுத்தவரும் எனக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரே என்னை விட்டு விலகிறது, என்னை கைவிடுவதில்லை. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளையும் அதை விசுவாசிக்கணும். எனக்கு அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார், அதிகாரம் கொடுத்தவரும் எனக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எத்தனை நம்புறீங்க? எப்படி? மேலே கூட உள்ள இருக்கிறார், என் மேல இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார்.
இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அப்படியானால் நாம் இந்த உலகத்திலே சிறப்பாக இருக்கலாம். அது மாத்திரமல்ல, 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்திலே நாம் செல்கின்ற பொழுது 8வது வசனம், தெளிந்த புத்தியுள்ளாயிருங்கள், விழித்திருங்கள். 1 பேதுரு 5:8. ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி யாரை விழுங்கலாம்? யாருக்கு சத்தியம் தெரியாது? அப்போ அவன் யார்? நான் கிறிஸ்துவுல நான் யார்? இயேசு விசுவாசத்தில் எனக்கு என்ன இருக்குது? நான் தேவனுடைய பிள்ளை, நான் நீதிமான், நான் பரிசுத்தவான், நான் குற்றமற்றவன், நான் கண்டிக்கப்படாதவன், பிசாசு மேல எனக்கு அதிகாரம். இந்த சத்தியத்தை தெரியாதபடியினாலே அவர்களை விழுங்கும்படியாக இருக்கிறான். அருமையான தேவனுடைய ஜனமே, ஆகையினாலே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கட்டும். கொலோசியர் புஸ்தகத்தில் பாருங்க, 2ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்லுகிறார். உங்கள் 2:13, கொலோசியர் 2:13, உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமலாயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து, உங்களை அவரோடு கூட உயிர்ப்பித்து, செத்து கிடந்த நம்மளை உயிர்ப்பித்து, அக்கிரமம் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து விசுவாசிக்கிற இயேசு. அது இலவசங்க. ஆண்டு கொடுக்க அத்தனை ஆசீர்வாதம் இலவசம். நம்ம ஒன்றும் செய்யலை, அது கிருபை. அதுதான். அப்போ அக்கிரமம் எல்லாம் இலவசம் மன்னிக்கிறார். அக்கிரமம் தான் வாழ்க்கையில பிரச்சனைக்கெல்லாம் காரணம். அதனால அப்போ மன்னிக்கப்பட்ட ஆசீர்வாதம் வரத்தானே வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். என்ன சொல்றாரு? நமக்கு எதிரடையாகவும் 14ஆம் வசனம், கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில்லாதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சேர்ந்தார். பாருங்க, நமக்கு எதிரடையாகவும் கட்டளை நமக்கு விரோதமாக இருந்த, அதான் பிரமாணம், நியாய பிரமாணம். நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? செஞ்சா அவனுக்கு ஆசீர்வாதம், செய்யலைன்னா அவனுக்கு சாகும். சரி, செய்ய முயற்சி பண்ணினா யாராவது செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அப்படி செய்ய முடிஞ்சிருக்குன்னா இயேசு சிலுவையில் மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரமாணத்துப்படி வாழ்ந்து பெரிய ஆளா இருக்கலாம். அப்போ யார் தான் செய்தா? இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் செய்தார். அப்போ நியாயப்பிரமாணம் ஆசீர்வாதத்தை சொன்னாலும் அது எனக்கு எதிரடையாத்தான் இருக்குது. ஏன்னா அது வாழ முடியல, ஒருவர் கூட வாழ முடியல. நான் சொன்னேன் இல்லையா, விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட சிறிய வேதபாரகரும் பரிசேரும் கொண்டு வந்து கல்லறிஞ்சு கொள்ளணும்னு சொல்லும்போது வேதபாரகன் பரிசேரும் பார்த்து கேட்டாரு, உங்களில் பாவம்னா கல்லறி அப்படின்னாரு. அப்போ அவங்களால சொல்ல முடியல, நாம் பரிசுத்தவான், நீதிமான், குற்றமற்றவன் சொல்ல முடியல. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் சொல்ல முடியும். நம்முடைய ஆவியில் தேவ ஆவி சாட்சி கொடுக்கிறபடினாலே, கல்வாரத்தில் கழுவப்பட்டபடினாலே நான் நீதிமான், நான் பரிசுத்தவான், நான் குற்றமற்றவன், நான் கண்டிக்கப்படாத அந்த தைரியமாக சொல்ல முடியும். அருமையானவர்களே, இந்த உரிமை புதிய ஏற்பாட்டு விசுவாசிக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, இப்போ என்ன சொல்ற? அப்போ நமக்கு எதிரடையாக இருக்கின்றது கட்டளையில் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்து. தேவன் பழைய ஏற்பாட்டிலே மோசேக்கு கற்பலை எழுதி கொடுத்தார், பிரமாணத்தை எழுதி கொடுத்தார். அதனால தான் நியாய பிரமாணத்தை கொடுத்தார், நியாயமான காரியங்களை கொடுத்தார். அது நல்லதுக்கு தான் கொடுத்தார். ஆனால் அதே இது எனக்கு வாழ முடியல, ஆனால் எதிரடையாக மாறிடுச்சு. அப்போ பிரமாணம் எனக்கு கொடுத்திருக்கிறார், எனக்கு அந்த பிரமாணத்தில் ஆசீர்வாதத்தை வாக்களித்திருக்கிறார், ஆனால் நிபந்தனை வைத்திருக்கிறார். நான் என்ன செய்கிறேன்? நான் அந்த ஆசீர்வாதத்துக்காக நான் பிரயாசப்படுகிறேன், ஆனால் அந்த நிபந்தனையை நிறைவேற்ற முடியவில்லை, அதன்படி வாழ முடியவில்லை. அப்போ நான் தோத்து போயிட்டேன். அப்போ எனக்கு பிரமாணம், ஆசீர்வாதத்தை சொல்கிற பிரமாணம் எனக்கு விரோதமாக தான் இருக்குது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாதபடி விரோதமாக தான் இருக்குது. அந்த தேவனை எழுதின அந்த பிரமாணம், அந்த கையெழுத்து, தேவனே சொன்ன கையெழுத்து நிறைவேறுது. அது என்னால நிறைவேற்ற முடியல, நான் தோத்துக்கொண்டே இருக்கிறேன். அதான் பார்த்தாரு, அதை கொலைத்தார். நியாயப்பிரமாணத்தை தமது மாம்சத்தில் ஒழித்தார் என்று வாசிக்கிறோம் ரோமர் 10ஆம் அதிகாரத்தில். அதை ஒழித்தார். இனி நியாயப்பிரமாணம் இல்லப்பா, எல்லாம் இல்லப்பா, சட்டத்திட்டம் ஒன்றும் இல்லப்பா, என்கிட்ட விசுவாசிப்பா, என்கிட்ட வா, நான் எனக்குள்ள வா, நான் உனக்குள்ள வரேன், என்னுடைய அன்பை உனக்குள்ள வைக்கிறேன், நான் உன்னில் இருந்து கொண்டு வாழ்கிறேன். அதான் சொன்னார், அந்த நாட்களுக்கு பின்பு பண்ண உடன்படிக்கையானது என் பிரமாணங்களை மனதில் வைத்து இருதயத்தில் எழுதுவேன். எபிரேயர்ல வாசிக்கிறோம், என் பிரமாணங்களை இருதயத்தில் வைத்து மனதில் எழுதுவேன். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் யாரும் நிலைச்சிருக்கலையே, யாரும் அதில் வாழ முடியலையே, அதனால அதை தள்ளி விட்டார். அதை ஒழித்து விட்டு புதிய உடன்படிக்கை வருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. ஆகையினால் தான் சொல்றாரு, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளாலே நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இல்லாதபடி எடுத்து, எனக்கும் தேவனுக்கும் நடுவில் பிரமாணம் வரல, எல்லாம் எடுத்து என்ன, நான் அப்படி வாழலை. அப்போ எனக்கு அது அந்த ஆசீர்வாதத்துக்கு தடையா நடுவில் இருக்குது, கிடைக்கல. அதை சிலுவையில் ஆணி அடித்து துரைத்தனங்களை, அதுக்கு பருவு பிசாசுடைய துரைத்தனங்கள். அதனால எனக்கு பிரமாணத்தின்படி வாழலைங்கும் போது பிசாசு அட்வான்டேஜ் எடுத்தான். அதான் சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்துக்கு பலன் கொடுக்குது நியாயப்பிரமாணம். அப்போ அந்த நியாயப்பிரமாணத்தை வச்சு, பார்த்தியா நீ சொன்னபடி நீ வாழலை, அதனால பிசாசு ஹோல்டு பண்ணான். இப்போ என்ன பண்ணாரு? அதையும் அந்த பிரமாணத்தையும் கேன்சல் பண்ணாரு. இப்போ பிசாசு நம்மளுக்கு கொடுத்த அதிகாரம், ஏன் செஞ்ச செயலை பாருங்க, அக்கிரமெல்லாம் மன்னிச்சாரு. அந்த பிரமாணத்தை எனக்கு உனக்கு இருக்க பிரமாணம் இனி அதெல்லாம் கேன்சல் பண்ணாருப்பா. இனிமேல் இல்லை, என் மகனை விசுவாசித்து அவனுக்கு எல்லாம் உண்டு. போ, தேவனுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கு எல்லாம்
கூட சொல்லி என் பிரமாணம் நீ நிறைவேற்ற முடியல, ஆகனா என் மகனை அனுப்பியிருக்கிறேன், அவர் நிறைவேற்றினார். நீ அப்போ அவருக்கு எல்லாம் ஆசீர்வாதம் சொந்தம், நீ அவர்கிட்ட போனபடினாலே இந்த ஆசீர்வாதங்கள்லாம் உனக்கு சொந்தம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ அது மாத்திரமல்ல, இந்த அதிகாரம் இனிமே இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினாலே, நான் நீதிமானானபடினாலே எனக்கு பிரமாணத்தை வச்சு பிசாசு என்னை குறிப்பிட முடியாது. அதனால தான் அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் உரிந்து கொண்டு வெள்ளியரங்கமான கோலமாக்கி சிலுவையின் மேலே வெற்றி சிறந்தார். அதனால தான் இனிமே ஒருத்தனும் குற்றப்படுத்த முடியாதுங்கிறார். பழைய சத்திய சட்டத்தை வச்சுக்கிட்டு நீ அப்படி செய்யலை, இப்படி செய்யலை, அதை கொடுக்கல, இதை கொடுக்கல, நீ போஜனம், நீ பானம், பண்டிகை நாள், மாதப்பிறப்பு, ஓய்வு நாள், ஒருவரும் ஒரு காலம் உங்களை குற்றப்படுத்தாது சொல்லார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நான் ஆண்டட்ட வந்திருக்கிறேன், கிறிஸ்து என்று வேறொரு புருஷனுக்கு வந்திருக்கிறேன். ஆகையினாலே கொலோசியர் 2:9 தேவதூத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாக இருக்கிறது. இப்போ அவருடைய மாம்சத்துக்கு எலும்புக்கு நான் பங்காளியா இருக்கிறேன். எல்லாமே அவருக்குள்ள இருக்கிறது, ஆசீர்வாதம் அவருக்குள்ள இருக்கிறது, சுகம் அவருக்குள்ள இருக்கிறது, வெற்றி அவருக்குள்ள, எல்லாம் எனக்கு வருகிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, அப்போ நீதிமானுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் என்ன? அவன் பிசாசு மேலே முழு அதிகாரம் உள்ளவனாக இருக்கிறான். ஆகையினாலே அவன் சத்தியத்தை விளங்கிக் கொள்ளும் பொழுது அதை பிசாசின் வல்லமைகளை எப்பொழுதும் தன் காலில் வைக்கிறான். பஞ்சகத்தின் சர்ப்பங்களின் தேள்களையும் மிதிக்கிறவனாக இருக்கிறான். சத்தியத்தை அறியாத போது, விளங்காத போது பிசாசு இவனுக்கு இந்த அறியாமை பயன்படுத்தி சங்காரம் பண்ணுகிறது, அறியாமை பயன்படுத்தி சிறைப்படுத்துகிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தை விளங்கிக் கொள்கின்ற பொழுது, அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்கள் சாத்தானுடைய சகல வல்லமை மேற்கொள்வராக இருப்பீர்கள். ஒரு தேவனுடைய மனிதனை குறித்து எனக்கு தெரியும். அவர் தன் பிரசங்கத்திலே சொன்னார். என்ன சொன்னார் தெரியுங்களா? ஒரு இடத்துல நான் பிரசங்கம் பண்ணி விட்டு தூங்கினாராம். நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது, நல்லா அசந்து தூங்கி கொண்டிருக்கும்போது திடீர்னு அவர் படுத்திருந்த பெரிய கட்டில் தானாக ஆடினதான். அப்படியாக அது அப்படி துடித்து 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 என்ன நடந்தது, அப்படி நடு வீட்டுக்கு வந்ததான். அவர் நல்ல தூக்கத்தில் ஒரு மரம் பார்த்தா ஏதோ கட்டில் ஆடுது, துதிக்குது. பார்த்தா கண்ணை திறந்து பார்த்தா பிசாசுகள் அப்படி தூக்கி தூக்கி போட்டுச்சான். உடனே பண்ணாராம், இயேசுவின் நாமத்தில் போ பிசாசு அப்படின்னா. உடனே கட்டில் போட்டு ஓடி போச்சு. அப்போ தான் யோசிச்சார், ஐயோ இந்த இவ்வளோ பெரிய கட்டில் தூக்க முடியாதே, இது என்ன பண்ணுறது, இவ்வளோ தான் தூக்கி கொண்டு போயிடுச்சே. அவர் சொன்னதானே ஒரு காரியம். உடனே சொன்னாராம், இயேசு நாமத்தில் வா பிசாசு அப்படின்னாராம். உடனே வந்து பழையபடி தூக்கி போடு அப்படின்னா, உடனே தூக்கி தகு தூக்கி போட்டு இப்போ ஓடு அப்படின்னாராம். அருமையான தேவனுடைய ஜனமே, என்றால் பிசாசு மேலே நமக்கு அதிகாரம் இருக்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை இயேசு விசுவாசிக்கும் பொழுது அவன் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறான், நீதிமானாக இருக்கிறான். ஆகையினாலே அவனுக்கு பிசாசு மேலே அதிகாரம் இருக்கிறது. ஆகையினாலே இந்த அதிகாரத்தை எப்படி செயல்படுத்தலாம்? சில பழைய ஏற்பாட்டிலே எப்படி அதிகாரம் மற்றவர்களாக இருந்தார்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் நாம் எப்படி விசேஷமானவர்கள், இந்த அதிகாரம் இன்னும் எந்த விதத்தில் சிறப்பாக செயல்படுகிறது என்பதை நாம் நாளைய தினத்திலே நாம் பார்ப்போம். இப்பொழுது நாம் ஜெபிக்கலாமா? நீதிமானுடைய ஆசீர்வாதம் என்ன? எனக்கும் தேவனுக்கும் இடையிலே இருந்துதானே எல்லா தடைகளையும் அகற்றி என் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து, தேவன் என்னை கிருபையாக இலவசமாக மன்னித்து, தேவன் என்னை நீதிமான் என்ற அந்தஸ்திலே வைத்திருக்கிறார். நான் தேவனுடைய பிள்ளை, நான் நீதிமான். ஆசீர்வாதம் எனக்குரியது. ஜெபிக்கலாமா? ஆசீர்வாதம் உங்களுக்குரியது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நான் சொல்ல ஜெபத்தை சொல்லுங்க. இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், உம்மை என் ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே, நீர் என்னை அழைத்தது போது நான் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது எனக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை குறித்து வேதத்திலிருந்து பார்த்தேன். நான் நீதி செய்யாமலே நீதிமானாக மாறுகிறேன். உடைய இரத்த புண்ணியத்தினாலே நீதிமானாகிறேன். உம்முடைய இரத்த புண்ணியத்தினாலே நான் பரிசுத்தவானாகிறேன். ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொண்டதுக்காக நன்றி. உம்முடைய பிள்ளையாக மாற்றினதுக்காக நன்றி. தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த ரட்சிக்கப்பட்டதுக்காக நன்றி. அருமையானவர்களே, நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கட்டும். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை கேட்ட மக்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை அறிய வேண்டிய பிரகாரம் அறிய, விளங்க வேண்டிய பிரகாரம் விளங்க, பரிசுத்த ஆவியானவரே, இன்னும் நீர் இந்த மகளுக்கு இதை விட இன்னும் சிறப்பாக இந்த வசனத்தை குறித்த விளக்கம், ஒரு ஞான அறிவு, ஒரு தெளிவை தருமடியாக நன்றியோடு துதிக்கிறோம். என்றால் இவர்கள் பிள்ளைகளாக இருக்கிறார்களே, இவர்களுக்காக நீர் மரித்தீரே, இவர்களுக்காக ரத்த சிந்தினீரே. தேவனே, இன்னும் சத்தியத்தை அறிந்து இந்த பிள்ளைகள் எல்லா விதத்திலையும் ஒரு இல்லாதபடி, ஒரு தாழ்ச்சி இல்லாதபடி, ஒரு பற்றாக்குறை இல்லாதபடி, ஆண்டவரே, சரீர பிரகாரமாகவும் பொருளாதார பிரகாரமாகவும் குடும்ப வாழ்க்கையிலும் எல்லா நிறைவும் பெற்று சிறப்பாய் வாழும்படியாக வாழ அனுக்கிரகம்படியாக ஜெபிக்கிறேன். அதற்கு அந்த வசனத்தை புரிந்து கொள்வார்களாக, விளங்குவார்களாக. சத்தியத்தை அறிவீர்கள், சத்திய விடுதலையாக்கும் என்று சொன்னீரே. இவருடைய வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் விடுதலை உண்டாவதாக, எல்லா மகிமையும் உமக்கு உண்டாவதாக. இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. God bless you. ஆமென். நாளைய தினம் இதே நேரத்தில் சந்திப்போம். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென்.